என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். வாழ்வில் எனக்கென்று ஆறுதல் கூறக்கூட யாரும் இல்லை சாயப்பா. நான் முன்னேற்றம் அடையும் வகையில் எந்த ஒரு சூழ்நிலையும் அமையவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. சூழ்நிலையும் முன்னேற்றமும் தானாக அமையாது குழந்தையே. நீதான் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உன்னை பற்றி கவலைப்பட உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். சிறு சிறு குறைகள் தோல்விகளுக்கெல்லாம் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றா. இந்த தன்மையை நீ மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். யாராகினும் என்ன, உன் மனதை ரணப்படுத்தினா நீ அதை கண்டு கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது. ஆதலால் நீ அதை கண்டு கொள்ளாதே. உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். கவலை கொள்ளாதே. வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும். நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்துக்கொள். உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் கவனம் என் மீது இருக்கட்டும். எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை. நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன். எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. தைரியமாக இரு. சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது தான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம். எந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனம் தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதுள்ளது. இதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது. ஆம் குழந்தாய், வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை. காரணம், குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம். உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பது தான். மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல. மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது உன்னிடமே உள்ளது. மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கின்றது. அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உங்கள் ஆசைகள். இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியதும் அவசியம். இதற்கான அர்த்தம், மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை. உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும். நல்ல எண்ணங்களுக்குண்டான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும். அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும். உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும். நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கின்றது? குழந்தையின் மழலை, மலர்களின் மனம், அழகு, இயற்கையின் இனிமை, பறவைகளின் கானம், இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கின்றது குழந்தையே. பெற்ற சிறிய வெற்றியை மனம் மகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும். அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே. ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம். எனவே கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம். காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றா. நிறைவான மன நிம்மதியை பெறப் போகின்றா. நான் என்றும் உன்னோடு தான் இருக்கின்றேன் குழந்தையே. கலங்காதே. நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் யாரும் இல்லை குழந்தையே. மறைவாகவும் மௌனமாகவும் யாரும் அறியாத வகையில் செய்யப்படுகின்ற தர்மமே உண்மையான தர்மமாகும். நிம்மதியாக நீ வாழ வேண்டும் எனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் குழந்தையே. முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். வாழ்க்கை இனிதாகும். நீ செய்த பாவத்தின் பலனை குறைக்கும் சக்தி இறைவனுக்கு மட்டுமே உண்டு. ஆனால்
நீ செய்யும் புண்ணியத்தின் பலனை குறைக்கும் சக்தி இறைவனுக்கே கிடையாது. மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள். வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு. தினமும் ஒரு முறையாவது ஓம் சாய்ராம் என்று சொல். என்னை இன்றி வாழ்வில் துணை ஏதும் இல்லை உனக்கு. நானே நித்தியம், நானே சத்தியம். உன் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை நான் உனக்கு தந்திடுவேன். எனக்குரியவர் பிறருக்கு என்றுமே தீங்கு செய்வதில்லை. நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, இதை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். கலங்காதே. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றம் இல்லையே என்று நீ வருத்தப்படுகின்றாய். உன் வருத்தம் சரிதான். தற்காலிக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை குழந்தை. நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கவே விரும்புகின்றேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமாகும். என் தங்கமே, உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினேன். பொருளானாலும் சரி, உறவானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. உண்மையாக நேசித்தாய், ஏமாற்றப்பட்டாய். நேர்மையாக இருந்தாய், எல்லாவற்றையும் இழந்தாய். கண்ணியத்தோடு பழகினாய், காயப்படுத்தப்பட்டாய். நியாயம் பேசினாய், அவமதிக்கப்பட்டாய். கேள்வி கேட்டாய், நிராகரிக்கப்பட்டாய். உதவி செய்தாய், பழியை ஏற்றுக்கொண்டாய். தவறுகளை எதிர்த்தாய், விமர்சிக்கப்பட்டாய். வார்த்தைகளை நம்பினாய், மனமுடைந்தாய். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போலி மனிதர்களிடம் இருந்து நீ நிறைய கற்றுக்கொண்டாய் அல்லவா? கலங்காதி தங்கமே. உன் சாயப்பா என்று உனக்கு துணை இருந்து உனக்கான நல்லதை இனிமேல் செய்யப் போகின்றேன். அன்பு குழந்தையே, உன் மனதை குளிர வைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்நாள் உனக்கு நல்ல நாளின் துவக்கம். இது உன் பக்திக்குண்டான பரிசு. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. புதிய குறிக்கோள்களை அமைத்துக் கொள்ளவும் புதிய கனவுகளை காணவும் வயது எப்போதும் தடையில்லை குழந்தையே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன். மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, சில மௌனங்களுக்கும் உண்டு. முடியாது என்பதை பிறகு சிந்தி. எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தி. உனக்கான வெற்றி நிச்சயம். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். பயம் கொள்ளாதே. நினைவில் கொள், என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது. உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது. நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடம் உரிய காலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உழைப்பு இல்லாத லட்சியமும் வீண், லட்சியம் இல்லாத உழைப்பும் வீண். இரண்டும் சேர்ந்ததே வெற்றியின் பாதை. உனக்கு கிடைத்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானது குழந்தையே. அற்ப காரணங்களுக்காக அதை வீணாக்காதே. கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே. ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார். நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும். என்னை நினைவில் வைத்து முன்னேறி செல். துணையாக நான் இருக்கின்றேன். இன்பமும் துன்பமும் எல்லாம் எனது கட்டளையே. கஷ்டங்களை கொடுத்த நான் அதற்கான தீர்வையும் கொடுப்பேன். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள். துன்பங்கள் கரைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்க வீடெங்கும் ஒளிவூட்ட கொண்டாட தயாராக இரு. இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றா. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். என்றுமே கலங்காதே. யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்படக்கூடாது. உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன்னை நாடி வந்தேன். ஒன்றும் நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. நீ நாடி வரவில்லை, நான் தான் வர வைத்தேன். என்னிடம் வர வைத்த உன்னை கண் கலங்க வைப்பேனா என்ன? மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைத்திருப்பார்கள் என்று நீ தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை குறைத்தாலே போதும். இருக்கின்ற மீதி வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது. இனி வாழப் போகும் வாழ்வை அறியவும் முடியாது. நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டுமே. கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது. தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையே. கஷ்டம் என்பது
முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின் பரவாயில்லை போல் இருக்கும். கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இவ்வளவுதான் குழந்தையே. மலை போல் வந்தது பனி போல் விலகும். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இரண்டே வழித்தான். ஒன்று, நம்முடைய பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது. இரண்டாவது, அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது. வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்பை வழங்குவதில்லை. கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியையும் அனுபவித்து கடந்து செல். முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று உடனே சொல்லிவிடு. இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும். மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இரு. தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டார் என்றால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள். துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழிகாட்டும். நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் மகளே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. உன் சிந்தனை தெளிவாக இருந்தால் போதும். நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வாய். ஆணவம் உன்னை அனாதையாக்கிவிடும். அன்பான வார்த்தை தான் உனக்கு வாழ்வில் உயர்வு தரும். உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன். எதற்கும் துக்கப்படாதே, எதை கண்டும் பயப்படாதே. என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன். இது சாயியின் சத்திய வாக்கு குழந்தையே. சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும். இந்த சாயியின் ஆசி எப்போதும் உனக்கு உண்டு. கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன் எண்ணங்களுக்கு ஏற்றபடி செயல்கள் இருக்கும். உன் செயல்களுக்கு ஏற்றபடித்தான் உன் வாழ்க்கையும் இருக்கும். எதையும் கிடைக்கும் போது ஏற்றுக்கொள். ஏனென்றால் நீ நினைக்கும் நேரத்தில் அது கிடைக்காது. எது வந்தாலும் சரி, நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் மீது பாரத்தை போடு. உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்லது எது, கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் கேள். ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே. உன் சுய சிந்தனையை முடக்கி விடாதே. என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன். உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தங்கமே. உன் மீது அன்பாக இருக்கின்றேன். இனி உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன். மகிழ்ச்சியை விட மறதித்தான் தேவைப்படுகின்றது நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள 3 ரகசியங்களை சொல்கின்றேன் கேள். முதலாவது, அதிகமாக உண்ணாதே. இரண்டாவது, அதிகமாக கவலை கொள்ளாதே. மூன்றாவது, எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள். இந்த 3 ரகசியங்களையும் நீ கடைபிடித்தால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம். இறைவனுக்கு கொடுக்கும் பக்தனாக இருப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுக்கும் இறைவனாக இரு. வாழ்க்கை எனும் போராட்ட களத்தில் நீ வெற்றி பெற பணம் மட்டும் போதாது. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிக்கும் போராட்ட குணம் வேண்டும் குழந்தையே. யாரையும் முழுவதும் சார்ந்திருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவாய். யாரை நம்பியும் வாழாதே. உன்னை நம்பி வாழ பழகு. உன் வாழ்க்கை உன்வசப்படும். வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வாழ தயாராக இரு. ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு கட்டாயமாக வரும். இழப்பின் வலி என்னவென்று இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். சில உறவுகளின் விரிசல்களுக்கு காரணம் எல்லாவற்றையும் தவறாய் புரிந்து கொள்ளுதல் மட்டுமே. 4 பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என ஒருபோதும் நல்லது செய்யாதே. 4 பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய். கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார். உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் ஏற்றுக்கொள். ஏனெனில் நீ கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது அது. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு. தவறு செய்தால் ஒத்துக்கொள். விரைவில் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் செய்த தவறே இல்லை என்று சாதிக்காதே. என்றுமே சரி செய்ய முடியாத குழந்தையே. நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத சிலர் இந்த உலகில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை நினைத்து கிடைத்த வாழ்க்கைக்கு கடவுளுக்கு நன்றி சொல். கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே. அனைத்தும் பொய், முகத்தோற்றம், விஷமும் வேஷமும் ஒன்றுதான்.
விஷம் உயிரை கொள்ளும், வேஷம் மனதை கொள்ளும். உனது எதிர்காலத்தை எனது எழுத்தாணை கொண்டு எழுதியிருக்கின்றேன். இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாகப் போகின்றது. குழப்பத்தில் இருக்கின்றாய். அவசரப்பட்டு முடிவு செய்யாதே. பொறுத்திரு. நல்ல வழியை நான் காட்டுவேன். மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் தங்கமே. நம்பிக்கையுடன் இரு. உன் ஜனவலியை நான் அறிவேன். நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்றாய், சாயப்பா, நான் படும் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று. உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே. பொறுமையாக இரு. அனைத்தையும் இந்த சாயி பார்த்துக் கொள்வேன். நான் என்னிடம் வரும் பிள்ளைகளின் பிரச்சனைகளின் வேரை அழிக்க முற்படுகின்றேன். ஆகையால் தான் ஆரம்பத்தில் என்னுடன் பயணம் செய்வது கஷ்டமாக இருக்கும். உன் நம்பிக்கையும் பொறுமையும் என்னால் உச்சகட்டமாக சோதித்து பார்க்கப்படும். நான் உண்மையில் இருக்கின்றேனா இல்லையா என்ற எண்ணம் உனக்கு தோன்றும். இதை நீ புரிந்து கொண்டு என்னுடன் பயணம் செய்தால் உன் எதிர்காலம் ஆனந்தமாக இருக்கும் குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, வருத்தப்படாதே. நீ இப்போது இருக்கும் இடத்தில் என்னை நினைத்துக் கொண்டு என் நாமத்தை சொல்லிக் கொண்டு இருந்தால் மட்டும் போதும். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். எனது வைராகியத்தை நீ எத்தனை முறை சோதித்து பார்த்தாலும் உன் கரத்தை இனி எந்த நிலையிலும் விடுவதாக இல்லை சாயப்பா என்று விடாப்பிடியாக என்னை பிடித்து வைத்துள்ளாயே. எப்படி தங்கமே நான் உன்னை கைவிடுவேன்? கலங்காதே. இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டில்லாய். பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம்? உன்னை சோதிப்பேன், ஆனால் கைவிட மாட்டேன். உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகின்றேன் குழந்தையே. அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா? அதனால் தான் இந்த பரீட்சைகள். மனம் கலங்காதே. எல்லாம் அப்பாவின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதி கொள் தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.